காஷ்மீர் நவ்காம் காவல் நிலையத்தில் வெடி விபத்து நிகழ்ந்த சம்பவம் தொடர்பாக காஷ்மீர் டிஜிபி விளக்கம் அளித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். டிஜிபியினுடைய விளக்கத்தில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? இந்த வெடி விபத்து சம்பவம் தொடர்பாக விவரங்களை பதிவு செய்யுங்க. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய நவ்காம் காவல் நிலையத்தில் நேற்று இரவு சேமித்து வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்கள் வெடித்ததில் பலத்த சேதம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக இன்று காலை ஆய்வு செய்த ஜம்மு காஷ்மீர் டிஜிபி நளின் பிரசாத் சற்று முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், நவ்காம் காவல் நிலையத்தில் நேற்று நடைபெற்றது தற்செயல் வெடிப்பு என்று குறிப்பிட்டார். அதாவது ஆக்சிடென்டல் பிளாஸ்ட் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், ஃபரிதாபாத்தில் இருந்து மீட்கப்பட்ட ஏராளமான வெடிப்பொருட்கள் மற்றும் ரசாயனங்கள் காவல் நிலையத்தில் பாதுகாப்பாக சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதனுடைய மாதிரிகள் ஆய்வு செய்வதற்காக தயாரிக்கப்பட்டு வந்ததாகவும் அந்த சேமித்து வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்களின் அளவு அதிகமாக இருந்ததால் உரிய பாதுகாப்பு எச்சரிக்கையுடன் அந்த நடைமுறை செயல்படுத்தப்பட்டு வந்ததாகவும் தெரிவித்திருந்தார். இருப்பினும் நேற்று அந்த வெடிமருந்துகளை ஆய்வு செய்து கொண்டிருந்த போது இரவு 11:20 மணிக்கு தற்செயலாக அது வெடிப்பு ஏற்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் வேறு எந்த விதமான யூகங்களும் தேவையற்றது, அதற்கு அவசியமே இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வெடிப்பு விவகாரத்தை பொறுத்தவரை ஒரு SIA அதிகாரி, 3 தடயவியல் நிபுணர்கள், 2 குற்ற புகைப்பட கலைஞர்கள், 2 வருவாய் அதிகாரிகள் மற்றும் ஒரு பொதுமக்களில் ஒருவர் உட்பட 9 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்துள்ள அவர், 27 காவல்துறையினர் மற்றும் 2 பொதுமக்கள் உட்பட சிலர் காயமடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வெடிப்பில் அங்கிருக்கக்கூடிய காவல் நிலைய கட்டிடம் உட்பட அருகில் இருந்த பல கட்டிடங்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் வெடிப்புக்கான காரணம் குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த துயரத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஜம்மு காஷ்மீர் காவல்துறை உறுதுணையாக இருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.